தனுஷ் சார் வந்து அஜித் சார்ட்ட ஒரு லைன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த லைன் வந்து அஜித் சாருக்கு பிடிச்சிருச்சு. அவுட்லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் தனுஷ் ஆக்டராக பார்க்க முடியாது. ஸோ ஒன்லி டைரக்டர் வந்து எப்படி வந்து அஜித்தை ஒரு மாதம் தீட்ட முடியுமோ அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்காங்க. ராயன்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் மாஸ் சென்டிமெண்ட் வச்சுருந்தார். அஜித்துடைய மேட்டர்லையும் நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, வித் ஆக்ஷன் இருக்குது, பக்கா மாஸ் ஆக்ஷன் இருக்குது. மியூசிக் வந்து அவருடைய ஃபேவரட் அனி தான். அஜித் நடிக்கிறாருன்னா உடனே வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் ட்ராவல் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. மிரட்டி இருக்காருப்பா, ஒன்றுமே பண்ண முடியாத பண்ணுறாங்க ஒரே வார்த்தையில். ஸோ அந்தளவுக்கு படம் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரே மூவி ஒன் மேன் ஆர்மி, அஜித்தோட ஆட்டம் தான், அவருடைய கச்சேரி தான். ஒரு அது இப்போ எப்படி இருக்கார் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் தாடி கெட்டப்பில் இல்லை, சேம் கெட்டப்பில் தான் வருவார். அருமையான ஒரு கேரக்டர், லேடிஸ் மத்தியில் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேசப்படுற கேரக்டர். விஜயுடைய கரியரில் வந்து இந்த படம் பெஸ்ட் ஃபிலிமாக அமையும். ஏன்டா இந்த படம் மாத்திரம் எல்லாமே சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ விஜய் நீ தயவுசெய்து படத்தை விட்டு போயிடாதப்பா. 75 இயர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஆஃப் ஆகி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துறாங்க வீட்டில். மனுஷன் பம்பரமாக இருக்காரு. நீங்கள் மேக்கப் போடாமல் இருக்கிற பார்க்குற ரஜினி வேற. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்னொரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, தனுஷ் சார் வந்து அஜித் வச்சு ஒரு படம் எடுக்க போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து ரெண்டு சைட்ல இருக்க ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே தனுஷ் சார் வந்து அஜித் சாரை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. உண்மைதான். அது ஒன்று மறுப்பதற்கு பொய் செய்தியெல்லாம் கிடையாது. தனுஷ் சார் வந்து அஜித் சார்ட்ட ஒரு லைன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த லைன் வந்து அஜித் சாருக்கு பிடிச்சிருச்சு. நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு தனுஷ்னு வேற சொல்லிட்டார். அதை சொல்லும்போது பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸோ பவுண்டட் ரெடி பண்ணுறதுக்கான வேலையில் தனுஷ் இறங்கிட்டாங்க. அது வந்து பக்கா கமர்ஷியல் படம், ஆக்ஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். அஜித்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மாசாக ஃபேன்ஸுக்கு காமிக்க முடியுமோ அந்த வேலை தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் தனுஷ் வந்து அதுக்கு டோட்டலாக அஜித் வச்சு பண்ணுறது அவர் ரெடி ஆகிட்டார். இப்போது ஏப்ரல் மந்த்து வந்து அஜித் சார் இங்கே வர்றாரு இங்கே. ஸோ அவருடைய படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வர்றார். வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு கச்சேரி ஒன்று பண்ண போகிறாருன்னு வச்சுங்களேன். ஃபேன்ஸுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அமையும். ஸோ அந்த நேரத்தில் வந்து தனுஷ் சார் வந்து அஜித்தை பார்க்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அஜித் சார் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அப்படி இருக்கும்போது இந்த மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாஸ் ஹீரோ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து புது ட்ரெண்ட். சொல்ல போனால் ஒரு மாஸ் ஹீரோ 100 ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறது வந்து சில பேர் பண்ணியிருந்தா கூட அந்தளவுக்கு பெருசாக பேசப்படல. இது வந்து இந்த படம் ஒருவேளை அமைஞ்சு அஜித் சார் வந்து தனுஷ்க்கு ஓகே இமிடியேட்டா ஓகே சொன்னது மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அடுத்த படத்தை டிராவல் பண்ணிட்டாங்க. ஒன் லைன் வந்து சொன்ன மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவுட்லைன் சொல்லிட்டாங்க. ஆமாம், ஒரு ஒன்லைன் வந்து தனுஷ் சார் சொல்லிட்டார். அவுட்லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் தனுஷ் ஆக்டராக பார்க்க முடியாது. ஸோ ஒன்லி டைரக்டர் வந்து எப்படி வந்து அஜித்தை ஒரு மாதம் தீட்ட முடியுமோ அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்காங்க. அங்கே டெக்னிக்கலாகவே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவருடைய டைரக்ஷன். நான் ப்ரூவ் பண்ணுவார். இங்கே ராயன்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் மாஸ் சென்டிமெண்ட் வச்சுருந்தார். அஜித்துடைய மேட்டர்லையும் நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, வித் ஆக்ஷன் இருக்குது, பக்கா மாஸ் ஆக்ஷன். இது மியூசிக் வந்து அவருடைய ஃபேவரட் அனி தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்தளவுக்கு திக்னஸ். ஸோ அதனால் வந்து அனி மியூசிக், அஜித் ஹீரோ, தனுஷ். ஏன்னா அனிருத்தோட மியூசிக் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எந்த படம் பார்த்தாலுமே வந்து அனிருத் மியூசிக் மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு என்ன தேவை, அந்த ஒரு மாஸ் ஹீரோ வச்சு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல ஒரு பிஜிஎம் கொடுக்கலாம், எந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம், இந்த லைனில் எப்படி கொண்டு வரலாங்கிறத வந்து அனி வந்து பவர்ஃபுல்லாக பண்ணுறாரு. நீங்கள் ஜெயிலரே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே அந்த விஷயத்தை தான் சொன்னார். நான் படம் பார்த்துட்டு அவர் இமயமலைக்கு போகிறார். படம் பார்த்துட்டு போகும்போது ஒரு கொஸ்டினுக்கு என்ன சொல்லிட்டாரு, பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டார். இதே இது படம் பார்த்துட்டு ஆடியோ லான்ச்சில் என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. அனியோடைய ஆர்ஆரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேலே அந்த படத்தினுடைய ரேஞ்சு வேறு மாதிரி இருந்தது. ஒரு படத்துக்கு வந்து இசைங்கிறது வந்து அதாவது ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு பேக் போன் முக்கியமோ
ஒரு இசைங்கிறது வந்து பெரிய பேக்போன் படத்துக்கு. அது எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலுமே எந்தெந்த படத்துக்குனாலும் சரி, இசை இல்லைன்னா படம் கிடையாது. என்ன சொல்ல வந்தாலும் ஹைலைட்டாக சொன்னாலும் இசை இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அன்றைக்கி சார்லி சாப்ளின்னா படம் பண்ணாங்கன்னா இசை இல்லாமல், ஸோ காமெடி டைலாக் இல்லாமல் பண்ணாங்க. இந்த இசையிலே காமெடியை கொண்டு இருப்பாங்க மியூசிக்கில். ஸோ அந்த மாதிரி இசை ரொம்ப ரொம்ப இம்பேக்ட். ஸோ ஒரு படத்துக்கு ரொம்ப தேவை. அதனால் தனுஷ் பண்ண போகிற அந்த படத்துக்கு அஜித்னா அனிதான் மியூசிக்கு. அதனால ஒரு மாஸ் மியூசிக் டைரக்டர். ஸோ அஜித் சார் வந்து ஒரு படத்தை வந்து அவர் ஓகே சொல்றதுக்கே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு ஸ்டோரி பார்த்து டைரக்டர் பார்த்து ஓகே இந்த கதையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ தனுஷ் சார் கொண்டு வர ஒரு ஸ்டோரி வந்து இவ்வளவு சீக்கிரம் ஒரு அக்செப்ட் பண்ணி ஓகே இது நான் பண்றேன்னு சொல்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும், இந்த படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு? இல்லை தான் பார்க்க ஆக்ஷன் தான் சொல்லியிருக்கதா ஒரு தகவல். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஃபுல் ஆக்ஷன். ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஹெவியாக ஒன்று வைக்கிறார். நீங்கள் ராயன் வந்து ஆக்ஷன் பிளாக் தான், அதுக்குள்ள ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் தம்பி சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ படத்தில் ஹைலைட்டே அது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இதில் வந்து அஜித்துக்கு வந்து அழகான ஒரு மேட்ரு வந்து சென்டிமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் ஒரு ஆக்ஷன் பிளாக் மாறுது அது கதை. அந்த ஒரு ட்ராவலிங் தான் சொல்லியிருக்காங்க. அதை இந்த ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கு போது அவங்களோட அமைப்பு வந்து கொஞ்சம் மாறும், உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். இந்த பிட்வீன் கேப்பில் வந்து கண்டிப்பாக ஆதிக்கும் ஒரு படம் பண்ணுறதான் அஜித் வந்து ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்காரு. குட் பேட் அக்லி வந்து படம் பிரமாதமாக வந்திருக்கு உங்களுக்கு அதை. ஸோ ஒரு மாஸ் வந்து இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ வந்து இந்த பீரியடில் வந்து படம் போட்டு காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு 2000 முடிஞ்சு போச்சு. ஃபுல் படத்தை போட்டு காமிச்சு பிஸ்னஸ் பண்ணுறது இப்போல்லாம் கிடையாது. அஜித் நடிக்கிறாருன்னா உடனே வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் ட்ராவல் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. நீ படத்தை பாருங்கள் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பேசுங்கன்னா பல கோடிகள் இறைச்சிருக்காங்க. அவங்க வந்து பக்குன்னு ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கும். இப்படி இருக்கும் எதுக்கு 10th வரைக்கும் தான் படத்தை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். படத்தை பார்த்து எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. இந்த 20 மினிட்ஸ் படமே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃபுல் பிக்சர் எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை அதனால் ஆதிக்கும் இதில் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கார். இப்போ அஜய் சார் தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆதிக்கு பண்ணலாமா தனுஷ் பண்ணலாமா அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுறது இப்போ வந்து அஜய் சார் தான். அஜய் சார் ரைட்டில் கூப்பிட்டா தனுஷ் லெஃப்ட்டில் கூப்பிட்டா ஆதிக்குன்னா எந்த விரல் யாருக்கிட்ட ஒன்றும் தெரியல. ஸோ அவர் தான் டிசைட் பண்ணணும். பட் இது தனுஷ் பண்ணிக்கிற ஸ்கிரிப்ட் டோட்டலாக நல்ல பிரமாதமாக இருக்கும். அஸ் ஒரு டைரக்டராக அவர் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவர். அவர் வந்து அஸ் ஒரு ஹீரோ வேறு இன்னொரு ஹீரோவை மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது எந்த அளவுக்கு மைனூட்டாக பண்ணணுங்கிறது அவர் கண்டிப்பாக தெரியும். அது வேறு டைப் இருக்கும். ஆதிக்கும் வந்து அடுத்த படத்துக்கு ரெடியாக இருக்குது. அஜித் வச்சு பண்ணுறது ரெடியானா அவர் வந்து பக்கா அஜித்தோட ஃபேன் பாய். ஸோ இதை வந்து ரசிகராக வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார். அந்த ஒரு அதாவது இப்போ ஆதிக்கு வந்து காசு கொடுத்து ஒரு படம் பார்த்து அஜித்தை ரசித்த ஒரு ரசிகராக இருந்து இந்த ரசிகர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அஜித் ஹீரோனா அவர் எப்படி செதுக்குவார் உங்களுக்கு ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஈக்குவலோட தாண்டி பண்ணியிருக்காரு இதை. ஸோ பிரமாதமாக வந்திருக்கு. குட் பேட் அக்லி அஜித்தோடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பார்க்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லா பேரும் நானும் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா படம் அந்த அளவுக்கு இருக்குது. மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருக்காரு. 20 மினிட்ஸ் அந்த டியூரேஷனில் பார்த்த ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. எனக்கு அதை கேட்டேன். மிரட்டி இருக்காருப்பா, ஒன்றுமே பண்ண முடியாத பண்ணுறாங்க ஒரே வார்த்தையில். ஸோ அந்தளவுக்கு படம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அஜித்தே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க டோட்டலாக. ஸோ ஓகே ஃபேன்ஸுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ இட்லி கடை அப்கமிங் மூவி தனுஷ்து, அதே மாதிரி அஜித் சாரோடைய இந்த குட் பேட் அக்லி ரெண்டுமே வந்து ஒரே டேட்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்தது வந்து அஜித் சாரை வச்சு தனுஷ் சார் வந்து ஒரு மூவி எடுக்கவும் போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 படத்துக்கும் ஒரு காம்படிஷன் இருக்காது அன்னைக்கு? இல்லை இட்லி கடை இப்போ ரிலீஸ் ஆகலை. 10th வந்து ஒன்லி அஜித் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. இட்லி கடை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூலை தான் அவர் தள்ளுறாரு. ஓகே. ஸோ அது இன்னும் ஒரு ஷூட் வேறு கொஞ்சம் இருக்குது. சின்ன ஒரு பேட்ச் ஒர்க்லாம் இருக்குது. அதில் பேட்ச் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாரு தனுஷ் அவங்க. அதனால் ஏப்ரல் 10th வரும்போது யாரோடையும் யாரும் மோத வேண்டாம், ஃபேன்ஸுகள் வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம்னு சொல்லி அப்படியே அவர் ஒதுங்கிட்டார். ஒரே மூவி ஒன் மேன் ஆர்மி. அஜித்தோட ஆட்டம் தான், அவருடைய கச்சேரி தான், ஒரு சம்பவம் தான் 10th அன்னைக்கு. அது அப்படியே ஏப்ரல் மந்த் எந்த படமே வேறு கிடையாது. ஸோ ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே அந்த ஒரு டாபிக் தான் போகும் உங்களுக்கு. ஜூன் தான் அந்த கமல் படம் வருது. ஜூலை தான் இட்லி கடை வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆகஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் படம் வருது, கூலி வருது உங்களுக்கு. ஸோ அந்த லைனப்பில் வந்து வரிசையாக எவ்ரி மந்த்து டாப் ஸ்டார் படம் எல்லாமே வருது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விக்ரம் படம் வீரதரன் சொன்னால் 27 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு மாஸ் என்ன ஸோ நல்லா இருக்கு அந்த மாதிரி. ஸோ அஜித் படம் ஏப்ரல் 10th ஒரு கச்சேரி தான். அதனால் இட்லி கடை 10th வரல, கன்ஃபார்மாக வரல. ஸோ அஜித் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து அவருடைய ரேசிங், பைக் ரேஸ், கார் ரேஸோ, ஸோ எல்லா படத்துலையுமே வந்து டெஃபினட்டாக
ஒரு பைக் ரேஸ் ஒரு கார் ரேஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த மாஸ் என்ட்ரி இருக்கும், அவருடைய எல்லாமே இருக்கும். ஸோ இந்த தனுஷ் சார் எடுக்கிற இந்த படத்துக்கு இவருடைய இந்த மாஸ் என்ட்ரியான அந்த கார் ரேஸ் இல்ல பைக் ரேஸ் கண்டிப்பா இருக்கும். பக்கம் ஆக்ஷன் கமர்ஷியல் தானே பண்றாரு அவரு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைக் ரேஸ் கார் ரேஸ் வந்துடும் உங்களுக்கு. அதை ஸோ நீங்கள் அஜித்துடைய அந்த கேமில் வந்து அவர் ஜாலியாக எடுத்துக்கிற டைப் அது மேட்ரு. இது வந்து அவருடைய வந்து லட்சியம்னு சொல்லலாம். பைக் ரேஸும் சரி கார் ரேஸும் சரி அவருடைய லட்சிய பயணம், எனக்கு இதுதான் குறிக்கோள் அப்படிம்பார். கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா சம்பளம் வாங்க ஒருத்தர் உயிர் பணையம் வச்சு கார் ரேஸில் போகிறான்னா அது எந்த ஹீரோவும் போக மாட்டாங்க. ஸோ என்னுடைய லட்சிய பயணம் போது நான் போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ படங்களையும் அவர் வைக்கிறது காரணம் அதுதான். நீங்கள் துணிவிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறத்துனா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி விடாமுயற்சியில் கார் ரேஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இதுலேயும் இருக்குது, குட் பேட் அக்லிலையும் இந்த காருடைய டீட்டெயில்ஸ் இருக்குது அது மேட்டர் தான். ஸோ அதனால் தனுஷ் படத்தில் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பரா வந்து அவருடைய பேஷன் வேற ப்ரொஃபஷன் வேற அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துமே வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாரு அப்படின்னே சொல்லணும். ஸோ கரெக்டா அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஒரு சைடு மூவிக்குனா மூவி டைம் போறாரு, ஒரு டைம் ரேசிங்னா ரேசிங் போறாரு. ஸோ மற்ற ஹீரோஸ்னால இந்த மாதிரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியும் இல்லை? பண்ணலையே, மற்ற ஹீரோக்கள் யாரும் பண்ணலையே. ஏன்னா மற்ற ஹீரோக்கள் இதுக்குள்ளே வரல இல்லையா அவங்களுக்கு. இப்போ அவங்க வந்து மற்ற ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா படம் பண்ணுறாங்க, ஸோ அடுத்த படம் ஸ்கிரிப்ட் போகிறாங்க, கொஞ்சம் ஒரு 1 மந்த் ஃபேமிலி டூர் வெளியில் போயிடுறாங்க, திரும்பி வர படம் பண்ணுறாங்க. இவருக்கு அப்படி கிடையாது. இவருக்கு வந்து இந்த பைக் ரேஸும் கார் ரேஸுங்கிறது அவருடைய 2 கண்ணில் 1 கண்ணு மாதிரி அது. அதனால் ஒரு படத்துக்கு பண்ணுற கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதான், கொஞ்சம் இடையில கேப் விட்டாங்க. ஸோ கொஞ்சம் உடல்நிலையும் அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கலை. ஸோ இப்போ தான் உள்ள பேக் பெயினும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பிரேக் எடுத்தா. வேற ஒரு மனுஷன் வந்து நடக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு உடம்புல. வேற ஒருத்தர் ஐயோ எனக்கு இது சரியில்லை அது சரியில்லையம்மா, வாழ்க்கை ஒரு மாதிரி தான் வாழ்ந்து பார்க்கணும் வாடா நண்பான்றது மாதிரி துணிஞ்சு அடிச்சிட்டு இருக்காரு அதை. அதனால் இந்த ஒரு ட்ராக்கில் அவர் வந்து பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே ஃபிலிமில் பண்ணும்போது இந்த ட்ராக்கில் வந்து அவர் நல்ல ஒரு கமர்ஷியல் உடம்பு ஆக்ஷன் சென்டிமெண்ட்ஸ் அவரோட ஆம்பிஷன் படங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பார் கிடைக்கும். ஸோ அஜித், ரஜினி, தனுஷ் ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் அவருடைய இந்த சினிமா பயணமா இருக்கட்டும் இல்ல அரசியல் பயணமா இருக்கட்டும், ஏன்னா வந்து அவருடைய கடைசி படம் தான் வந்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா லியோ 2 அப்படின்ற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது, இல்ல அதுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொன்னு கோட் 1 முடிஞ்சு கோட் 2 வந்து கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சாரும் சொல்லியிருந்தாரு. ஸோ இவருடைய அப்டேட்ஸ் என்ன இருக்கு சார் விஜய் சார்? இல்லை, விஜய் சாருடைய இப்போ தெளிவான முடிவு வந்து இப்போதைக்கு இது லாஸ்ட் படம் மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவருடைய கம்பெனியில் வந்து அதுதான் வந்திருக்கு, இப்போதைக்கு உள்ள தகவல் அதுதான். அடுத்த படத்துக்கு அவர் எந்த மைண்ட் செட்டும் பண்ணலை, ஃபுல்லாக அரசியலில் தான் இறங்குறாரு. 2026 மே எலெக்ஷன் வரைக்குமே அவருடைய அந்த அரசியல் பயணம், ரிசல்ட் வரைக்குமே அவர் எந்த டாபிக் போகல. அவர் மேபி அதுக்கப்புறமேல் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் சொன்னது மாதிரி லியோ 2 வரும் அண்ட் கோட் 2 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதான ஒரு முடிவில் தெளிவாக இருக்காரு. ஏன்னா அதிகமாக வந்து விஜய் சாருடைய எல்லா படமும் வந்து கண்டிப்பா அரசியல் ரீதியா தான் இருக்கும். ஏதோ ஒரு டைலாகா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சீன் டெஃபினட்டா அரசியல் ரீதியா இருக்கும். ஸோ இந்த ஜனநாயகன் படத்துடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டோட்டலி வந்து அரசியல் ரீதியான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த படத்துல எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கும், இல்லை டெஃபினட்டா வந்து ஃபுல்லாவே அரசியல் மாதிரி தான் அந்த படம் கொண்டு போகணும். அருமையான ஸ்கிரிப்டுங்க அது. ஜனநாயகன் ஸ்கிரிப்ட் வந்து விஜய்க்கு ஆப்டான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா அந்த ஏஜ் உள்ளது தான். ஒரு அது இப்போ எப்படி இருக்கார் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் தாடி கெட்டப் இல்லை, சேம் கெட்டப்பில் தான் வருவார். அருமையான ஒரு கேரக்டர், லேடிஸ் மத்தியில் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேசப்படுற கேரக்டர். புதுசாக லேடிஸ் வந்து ஃபேன்ஸாக வருவாங்க, இப்போ இருக்கிறத விட அதிகமாக வருவாங்க. சென்டிமெண்ட் இருக்குது. அந்த பூஜா ஆக்டே வர்றாங்களே ஜோடியா, அவங்க பேருக்கு தான் ஹீரோயின் படத்தில். ஸோ ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்டான ஒரு கேரக்டர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயும் மமிதா பைஜு மட்டும்தான் ட்ராவல் ஃபுல்லாக. இல்லை ஒரு வில்லன் ஒன்று, பக்கா கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன். அது இதுக்குள்ளே அரசியலை வந்து தெளிச்சிருக்காரு வினோத். சரிங்களா, அரசியல் படமும் கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசி படம்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த போஸ்டரே வந்து அவர் டெஃபினட்டா எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துருவாரு. இந்த படத்துடைய போஸ்டரே வந்து இந்த செல்ஃபில தான் இறக்கி இருக்காங்கன்னப்போ டெஃபினட்டா இது அரசியல் ரீதியா தான் இந்த படம் இருக்கும்ன்றதான் ரசிகர்களும் எதிர்பார்க்க. அரசியல் இருக்கு அதுல படத்துல, அரசியல் பஞ்சு வசனம் இருக்கு, அரசியல் பேசப்படுறாரு. கிளைமாக்ஸ் தெரிக்கும் படத்தை ஜனநாயகன்ல மக்களுக்கு ஒரு விஷயம் வந்து மெசேஜ் சொல்றாரு. இந்த படத்தின் மூலம் மெசேஜ் சொல்ல வர்றாரு. அதனால தான் இந்த கதைக்களம் ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து இதை வந்து இந்த கடைசி படம்னு அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ அருமையான ஒரு கதை. விஜயுடைய கரியரில் வந்து இந்த படம் பெஸ்ட் ஃபிலிமாக அமையும்.
ஏன்டா இந்த படம் மாத்திரம் எல்லாமே சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ விஜய் நீ தயவுசெய்து படத்தை விட்டு போயிடாதப்பா, நீ படம் பண்ணிட்டு அரசியலை நீ பண்ணு அப்படின்னு தான் எல்லா பேரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் மேட்டர். ஏன்னா கோட் படத்துல வந்து அந்த கார்ல சிஎம் 2026 அப்படின்னு பார்க்கும்போதே தியேட்டர்ல அவ்வளோ சவுண்ட் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ் பார்க்க போறாங்க, ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம லைனா அடுக்கி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2026ல அவர் பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே இந்த படத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இதுல என்னென்ன தேவை எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அதாவது சின்ன சென்டிமெண்ட் ஒன்று வந்து இருக்கு. இது இல்லாம வந்து ஒரு மெசேஜ் சொல்றாரு. பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், ஸோ எதை நோக்கி நீங்கள் பயணம் போகணும், நீங்கள் கோலையாக இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நீ இப்படித்தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற அருமையான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்கும் ஜனநாயகத்தில். அது விஜய் சொல்லுவார். அதனால தான் லேடிஸ் அதிகமாக ஃபேன்ஸ் ஆகணும் ஒரு ரீசன் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. நான் இப்போ ஸோ அந்தளவுக்கு வந்து லேடிஸ் உயர்த்தியிருக்கார் படத்தில். நீ இப்படித்தான் இருக்கக்கூடாது, நீ இன்னும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜை கூட இருந்தே ட்ராவல் பண்ணுறாரு. இதில் வந்து அரசியலும் இருக்குது. ஏன்னா வில்லன் அரசியல் சம்மந்தப்பட்டவன். அவன் உள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் அதுக்கப்புறம் அரசியல் தெரிக்கும் உங்களுக்கு. கிளாப்ஸ் வந்து நீங்கள் சொல்லப்போனால் ஒரு படத்தில் ஒரு 5 சீன் கிளாப்ஸ் வருவாங்கள்ல, இது சீன் பை சீன் கிளாப்ஸ் வாங்க இந்த படத்தில். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாலே மனுஷன் விளையாடிட்டு போயிடுவார். இல்லை இவருக்கு தீனி போகிறதுமான ஒரு ஸ்கிரிப்ட் வேறு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் கலக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட எபிசோட்லாம் நியர்பை 90% முடிஞ்சு படம் உங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி அவர் வந்து அதிகமாக யாருமே விமர்சிக்க மாட்டார். ஸோ அப்படி விமர்சிச்சாலுமே வந்து மறைமுகமாக தான் விமர்சிப்பார். சமீபத்தில் அரசியல் ரீதியாக வந்து பல கட்சிகளை விமர்சிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து இந்த கட்சிகள் விமர்சனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? நேரடி தாக்குதல் தானே பண்ணிகிட்டே இருக்காரு அவர். இப்போவும் வந்து அட்டாக் பண்ணுறாரு, வேற யாரையும் அட்டாக் பண்ணலையே, ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து ஒருத்தர் தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் பல பேரை வந்து அது இதுன்னு சொல்லி அப்படியே சுற்றுறதை விட நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் டார்கெட் என்ன அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் பயணம் போகணும். ஸோ இவனுடைய டார்கெட் அதுதான். இப்போ வந்து நாடு நல்லா இருக்கணும், எதிரில் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. பல கருத்துக்களை பேசுகிற சுதந்திரம் இருக்குது, பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது. சில விஷயங்களை பேசுகிற கருத்துக்களை சொல்கிறாரு. இந்த படத்துலேயும் மெயினான ஒரு டார்கெட் வச்சு தான் வந்து காய்ந்தக்குள்ளேயே அடிக்கிறார். ஸோ ஃபைனலாக வந்து ரஜினி சார், ஸோ அவரை பற்றி டெஃபினட்டாக நம்ம ஒரு கொஷின் கேட்டே ஆகணும். ஏன்னா எல்லா ஹீரோஸை பற்றியும் நம்ம ஒரு அப்டேட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ கூலி படத்தோடைய அப்டேட்ஸ் என்ன இருக்குது, எப்படி போயிட்டு? கூலி ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் 49 வருட பயணம் முடிந்து திரையுலகத்தில் 50வது வருடம் ஆரம்பம். ஸோ ஆகஸ்ட் 15 ஃபஸ்ட்டு படம் 1975 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அபூர்வங்கள் இப்போது 2025ல் இந்த கூலி படம் ரிலீஸ் அந்த ஆகஸ்ட் தான் பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மே முதல் பிளான் பண்ணாங்க, மே வேண்டாம் விட்டலாம், ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணலாங்கிற அது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மந்த்து வேறு அது. ஏன்னா ஜெயிலர் சூப்பர் டூப்பர் ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ரெண்டாவது இவர் என்ட்ரி ஃபஸ்ட்டு படம் வந்து ஆமாம். ஸோ அதனால் வந்து இந்த கூலி படம் வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் நல்லா இருக்குன்னு எல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசி முடிவு பண்ணுது. ப்ரொடியூசரு, டைரக்டர், ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுது. கூலியும் பார்த்ததுக்கு அப்புறமேல ரஜினி சார் வந்து ரஷ் பார்த்துட்டாங்க, பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி லோகேஷ்கிட்ட கை கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் சார் அப்படின்னு லோகேஷ் சொல்கிறார். இதை விட நீ என்னையா பண்ண முடியும், நீ தான் மிரட்டியிருக்கேப்பா, அருமையாக இருக்குது படம் சொல்லி ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் படம் பார்த்துட்டு. ஆகஸ்ட் வந்து அந்த படம் ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு பிரம்மாண்டம். இதெல்லாம் எந்த அளவுக்கு பேசப்பட்டு சூப்பராகன்னு சொல்கிறோமோ 10 மடங்கு சூப்பராக இருக்கும் கூலி படம். அதில் மாஸ் ஸ்டைல் ரஜினி, ஒரு 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 80s ரஜினி நீங்கள் அதில் பார்க்கலாம். அவ்வளோ ஸ்பீட், அவ்வளோ ஃபாஸ்ட், அழகாக 2 கெட்டப்பில் வர்றாரு. மாஸ் ரஜினி, பக்கா கமர்ஷியல், ஒரு கேங்ஸ்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் படம். ஏன்னா வயசானாலும் வந்து அவருடைய அழகும் அந்த திறமையும் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிற்கவே இல்லை. எல்லா படத்துக்குமே வந்து ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ், ஹீரோனா ஹீரோ, அண்ணனா அண்ணன், தம்பினா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இவ்வளோ ஏஜ் ஆகியும் நடிப்பாங்க டெஃபினட்டா கிடையாது. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில ரஜினி சார் வந்து இவ்வளோ ஏஜ் ஆகியும் இவ்வளோ படங்கள் பண்றாரு, அதே இதுல பண்றாரு அப்படின்றப்போ ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பா. ஏன்னா அவர் இன்னைக்கு ஹீரோ தானே, சூப்பர் ஸ்டார், இன்றும் ஹீரோ. அவரோட நடித்தவர்கள் எல்லாமே வந்து வேற வேற கெட்டப் போயிட்டாங்க. அப்பா கேரக்டர் போயிட்டாங்க, தாத்தா கேரக்டர் நடிக்க போயிட்டாங்க. ஜோடியா நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து பாட்டி ஆகிட்டாங்க. இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் ஹீரோ. அவருடைய மனசு தான் காரணம், அவருடைய தெளிவு தான் காரணம். இன்றைக்கி அவருடைய ஸ்பீடு, நீங்கள் ஓகே பண்ணுற வரைக்கும் ஆயிரம் விஷயங்களுக்கு வந்து அவருடைய கதையில் பேசுவாங்க. ஓகே சொல்லியாச்சுன்னா டைரக்டர் சொல்கிறத மட்டும் கேட்டு போவார். ஸோ அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கும் அந்த இருக்கிற அந்த எஃபர்ட் போடுறது, ஷூட்டிங்னு வந்துட்டால் 9 மணி 8:30 மணிக்கு போய் இந்த வயசுலேயும் உட்கார்றாரு.
75 இயர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஆஃப் ஆகி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துறாங்க வீட்டில். மனுஷன் பம்பரமாக இருக்கார். நீங்கள் மேக்கப் போடாமல் இருக்கிற அது பார்க்குற ரஜினி வேற. அவர் விக்லாஸ்ட் வர்றாரு பார்த்தீங்களா, நான் இதுதான் இதுதான் ரஜினி, அதான் ரஜினி ஸ்டைல் புதுசு. நீங்கள் அன்றைக்கே புதுசாக பண்ணார் ஒரு விஷயங்களில், இன்றைக்கி இதுதான் பண்ணுறாரு. ஸோ அமிதாப் பச்சனே விக்கு தான் வச்சுட்டு வர்றாரு. இவர் இன்னும் வந்து ஓப்பனாக தான். ஸோ நீங்கள் ஷூட்டிங்னு வந்துட்டு காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் விக்கு வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் மேக்கப் போட்டார்னா அந்த ரஜினி வேறு. அவருடைய ஸ்பீடு அதெல்லாம் அது வந்து கோஆர்டிஸ்டே நிறைய பேர் மிரள்றாங்க. சொல்லப்போனால் ரஜினி சாருடைய அவரோட ஆக்டிவிட்டீஸ், ஷூட்டிங் எப்போ வர்றாங்க, எந்த டைம் வர்றாங்கன்னு ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்து வச்சு அடுத்தடுத்து வரப்போகிற புதுசாக வரவங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி போட்டு காமிச்சாங்கன்னா, இப்படி தான் ஒரு நடிகர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பாடமாக எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. நான் வந்து ஏன்னா அவரோட நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன். பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணும்போது ரஜினி சாரோட 7-8 வருஷமாக ஒன்றா ட்ராவல் பண்ணுவேன். அவருடைய ஸ்பீடு என்ன, ஆக்டிவிட்டிஸ் என்ன, மனசு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். அதான் சொல்கிறேன், அவரை மாதிரி அவர்கிட்ட விஷயங்களை நிறைய பேர் வர்றவங்களும் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இது ஆகஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு கச்சேரி அவர் வைக்க போறாரு. மந்த்லி ஒரு கச்சேரி வந்து கண்டிப்பா இருக்கு ஒவ்வொரு ஹீரோ சொல்லும். ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.